1ஆம் தேதி அபிஜித் முகூர்த்தம் சொல்லிட்டு 1ஆம் தேதி 1/1/2025 11:34 இருந்து 11:59 வரைக்கும் நமக்கு அந்த புதன்கிழமை அந்த முகூர்த்தம் கிடைக்கிறது பெரிய விசேஷம். இது பெரிய பெரிய சித்தர்கள்லாம் கூட இதுல எழுந்து உட்கார்ந்து தியானம் பண்ணுவாங்க. கேட்டது கிடைக்கும். அதீதமா எனக்கு கடன் இருக்கு அப்படின்றவங்க ₹1 காயின் எடுத்து யாருக்கு கொடுக்கணுமோ அவங்க பேரை எழுதி ஒரு பாக்கெட்ல போட்டு வச்சா அடுத்தடுத்து நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்போம். எப்படி குளிகை மாதிரி இந்த அபிஜித் முகூர்த்தம். அதனால இந்த முகூர்த்தம் அப்படிங்கறது டைம் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. சும்மா ஒரு 30-50 நான் ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள 20 நிமிஷம் இருக்கு. நீங்க அதெல்லாம் ரெடியா முதல்ல எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா இல்ல விளக்கேத்தி வழிபடுறோம் அப்படின்னு சொன்னாலும் கொஞ்ச நேரம் முடிச்சிட்டு இருந்து அந்த 11:34க்கு கருக்கா ஒரு விளக்கேத்துறதோ இல்ல கையில அந்த ₹1 காயின் வச்சு இல்ல ஒரு உண்டியை வாங்கி வச்சுக்கிட்டு அதுக்குள்ள நாம ஒரு ₹10 போறதோ ₹100 போறதோ அதீதமா சேர்ந்துகிட்டு இருக்கிறதுக்கும் எல்லாத்துக்கும் அதீத பணம் வேணும்னாலும் எடுத்துக்கலாம், இல்ல கல்வி வேணும்னா எடுத்துக்கலாம். நான் இவ்வளவு மார்க் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்க கேட்கறதா இருந்தாலும் எழுதி வச்சு அந்த மார்க் எடுக்கிறதுக்கு எழுதி வச்சுக்கலாம். ஏதோ ஒன்று அந்த ஒரு 20 நிமிடம் நன்மை செய்யக்கூடிய ஒரு முகூர்த்த நாள் அது. ஏன் இதெல்லாம் தாந்திரிகம். இதெல்லாம் எல்லா சித்தர்களும் இதையெல்லாம் உங்களுக்கு கடைபிடிச்சாங்க. நம்ம சித்தர் பாடல்கள்ல கூட நிறைய இருக்கு. ஆனா யாரும் வெளிப்படையா சொல்லிட்டு போல எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு மறைமுகமா அந்த வார்த்தைகளுக்குள்ளதான் கொடுத்திருக்கிறாங்களே தவிர இந்த முகூர்த்தம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ரொம்ப பிரபலமா ஆகல. அதே குளிகைன்னா கூட முந்தியெல்லாம் தெரியாது. ஆனா இப்ப எல்லாருக்கும் தெரியுது. ஏன்னா அது எடுத்துக்கிட்டே இருப்பாங்கன்றதுனால இறந்தவங்க வீட்டுல கூட அதை எடுக்க மாட்டாங்க. அந்த நேரம் போன பிறகு ராகுகால யமகண்டத்துல கூட செஞ்சிருவாங்க. குளிகைகளை செய்ய மாட்டாங்க. குளிகை என்பது திரும்ப திரும்ப ஒரு பொருளை வாங்க வைப்பது, கொடுக்க வைப்பது. ஒருத்தருக்கு நம்ம ரூபா கொடுக்குறோம்னா திரும்ப திரும்ப அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி ஆகும். அப்ப அந்த நேரத்துல அவங்க வீட்டுல எடுத்துட்டு போய் கொடுங்க ரூபாவை. அதே நகை வாங்குறோம்னா குளிகையில வாங்க திருப்பி திருப்பி நகையை நம்ம வாங்கிட்டே இருக்கலாம். 11 மணிக்கு யாரும் கடை திறந்திருக்க மாட்டாங்க. நம்ம போய் அபிஜித் முகூர்த்தமா இருக்கு நகையை வாங்கிட்டு வரலாம்னா அது நடக்காது.